ஒரு பியூட்டிஃபுல்லான வீக்லி ப்ரெடிக்ஷனோட நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். இந்த வாரம், அதாவது அக்டோபர் 5ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் நம்ம வாழ்க்கை எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்க போது, என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம அட்ராக்ட் பண்ண போறோம், என்ன மாதிரியான விஷயங்களுக்குலாம் பாய் பாய் அப்படி சொல்ல போறோம் அப்படின்றத பார்க்க போறோம். இந்த டேரோ வீக்லி ப்ரெடிக்ஷன் வந்து ரொம்ப இன்டெப்தா தான் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த தடவை உங்களுக்கு நல்ல கார்ட்ஸ் நல்லா தெரியணும். ஏன்னா நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தீங்க கார்ட்ஸ் நல்லா இன்னும் கிளியரா தெரியணும்னு. ஸோ கார்ட்ஸ் நல்லா கிளியரா தெரியும். இன்ஃபேக்ட் எனக்குமே அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அந்த கார்டை பார்த்து பேசும்போது இட் வாஸ் மோர் பவர்ஃபுல். நான் இப்படி வச்சுட்டு என்ன அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து கனெக்ட் பண்ணி சொல்லும் போது இட் வாஸ் அ லிட்டில் அந்த மாதிரி இருந்தது. பட் இது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்தது. தேங்க்யூ ஃபார் ஆல் யோர் சஜஷன்ஸ். உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன். இன்னும் என்ன மாதிரியான ரீடிங்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்க சொல்லுங்க. அந்த மாதிரியான ரீடிங்ஸும் நான் அப்லோட் பண்றேன். இன்ஃபேக்ட் ஒருத்தங்க என்கிட்ட கேட்டிருந்தாங்க ராசி பலனுக்கு ஜோடியாக் சயின்ஸுக்கு எல்லாம் சொல்லுங்கன்னு. Yes, I will do that as well. அது ஒரு பெரிய டாஸ்க் தான், பட் கண்டிப்பா பண்ணலாம். ஓகே, so all that apart, நான் உங்களோட ஃபேவரட் டாரோ கார்ட் ரீடர், நான் ஒரு இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் லைஃப் கோச், NLP கோச் அண்ட் பிராக்டிஷனர், நான் ஒரு இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் ட்ராமா ஹீலர், அண்ட் நான் உங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச் அண்ட் மென்டர். ஸோ இந்த வாரம் 5ஆம் தேதியில இருந்து 11ஆம் தேதி அக்டோபர் நமக்கு எப்படியெல்லாம் இருக்க போகுது, கண்டிப்பா சூப்பரா தாங்க இருக்கும். பட் என்னெல்லாம் செஞ்சா இன்னும் பியூட்டிஃபுல்லா மாத்திக்க முடியும் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ ஸ்கிரீன்ல உங்களுக்கு பஞ்சபூதங்களில் 2 பஞ்சபூதங்கள் தெரிய போகுது. ஒன்னு நெருப்பு, இன்னொன்னு நீர். ஸோ இதை ஏன் சூஸ் பண்ண அப்படின்றதெல்லாம் நீங்க ரீடிங்ல கேட்டுப்பீங்க. பட் ரெண்டுமே வெரி அபண்டன்ட் அண்ட் வெரி பவர்ஃபுல். இதை ஏன் சூஸ் பண்ண அப்படின்றதையும் நான் உங்களுக்கு ரீடிங்ல சொல்லிடுவேன். ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி என்னோட காலி கார்ட் ரீடிங் கிளாஸும் ஸ்டார்ட் ஆகுது அண்ட் ஏஞ்சல் கார்ட் ரீடிங் கிளாஸும் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடும். நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டட்னா வாங்க. அண்ட் வாட் எல்ஸ், வாங்க ரீடிங்குள்ள போகலாம். நல்ல ஃபோக்கஸ் பண்ணி எது உங்களுக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கும்னு பார்த்து டிசைட் பண்ணி அதுக்கப்புறமா ரீடிங் எடுங்க. கண்டிப்பா பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கும். இந்த ரீடிங்கை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்னு அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் டாரட் 6 சென்ஸ்லயும் என்ன ஃபாலோ பண்ணுங்க. வெல்கம். நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். ஐ எம் செலிப்ரேட்டிங் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் மை லைஃப். வாங்க, ரொம்ப அழகான ஜோதியை தான் நீங்க செலக்ட் பண்ணியிருக்கீங்க. அக்டோபர் 5ஆம் தேதியில இருந்து 11ஆம் தேதி வரைக்கும் நம்ம வாழ்க்கை எவ்வளவு அழகா இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ ரொம்ப அழகான கார்ட்ஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஏஞ்சல் கார்ட்ஸ், டாரோ கார்ட்ஸ் அண்ட் ஆல்சோ ஸ்பிரிச்சுவல் கார்ட்ஸ். ஓகே, ஸோ ரொம்ப அழகான வாரம் எப்படி இருக்க போகுது, கண்டிப்பா அழகா ரொம்ப ஆரோக்கியமா இருக்க போகுது. பட் நம்ம கார்ட்ஸ் வழியா நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்றத பார்க்க போறோம். அக்னின்றதே பாத்திரலாம். உங்களுக்கு என்ன மெசேஜ்ன்னு பாத்திரலாமா? கிளாரிட்டி, பியூட்டிஃபுல். இந்த வாரம் உங்க வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களுமே இந்த கிளாரிட்டியை ஒட்டி தான் இருக்கும். நீங்க எப்போ ஒரு விஷயத்துல தெளிவா இது வேணும் இது வேணான்னு சூஸ் பண்றீங்களோ அந்த கிளாரிட்டி உங்க வாழ்க்கையில மற்ற விஷயங்களை ரொம்ப தெளிவா கொண்டு வந்துடும். நிறைய நேரம் நமக்கு அந்த கிளாரிட்டி இல்லாதனாலதான் ஏன் ஒரு விஷயம் நம்மளை விட்டு போகுது, ஏன் ஒரு விஷயம் நம்ம கிட்ட இன்னும் இருக்குன்றது நமக்கு தெரியாம இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஜோதியை நீங்க சூஸ் பண்ணனால கூட தேவையில்லாதவை எல்லாமே அப்படியே மெல்ட் ஆகி போயிடும், அப்படியே உருகி போயிடும்னு நினைக்கிறேன். பாசிபிள் இல்ல? அப்படிதான் எனக்கு தோணுது. அந்த ஜோதியே நம்ம ஆசைப்பட்டு விரும்பும் போது உனக்கு வேணுங்கிறத கொடுத்து நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன், பாதுகாப்பேன். உனக்கு வேண்டாததெல்லாம் அப்படியே போயிடட்டுமே, ஜஸ்ட் லெட் இட் மெல்ட் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. பியூட்டிஃபுல். அண்ட் அடுத்த மெசேஜ் என்னன்னு பாத்திரலாமா? சாங்சுரி. உனக்குள்ள இருக்க அந்த ஒரு அழகான விஷயத்த, எல்லாருக்குள்ளயும் ஒரு கோயில் மாதிரி ஒரு இடம் இருக்கும் தெரியுமா? மனசுக்குள்ள ஒரு அமைதி. நம்ம அமைதியை தேடி எங்கெல்லாம் வெளியில எல்லாம் போயிட்டு வந்தா கூட கடைசியில அமைதின்றது நம்ம மனசுக்குள்ளதானே தேடி அலையிறோம். சோ அந்த மனசுல இருக்கிற அமைதியை நீ எங்க தேடி போனாலும் உனக்கு கிடைக்காதான். சோ அந்த அமைதியை நீ எப்படி அட்ராக்ட் பண்ண முடியும்? அந்த அமைதியை அட்ராக்ட் பண்றதுக்கு நீ நல்ல மூச்சை இழுத்து விட. அதே அந்த பிரெத் ஒர்க் பண்ணாலே போதும். ட்ரை பண்ணி பார்க்கலாமா? பிரீத் இன் பண்ணுங்க. கண்ணை மூடிட்டு அப்படியே பிரீத் இன் பண்ணுங்க. பிரீத் அவுட் பண்ணுங்க. பிரீத் இன் பண்ணுங்க. பிரீத் அவுட். பிரீத் இன். பிரீத் அவுட். ஒரு அமைதியான சூழல்ல
உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தேவையான கிளாரிட்டி கிடைக்கிறதுக்கு நீ வெளியில எங்கேயுமே போகாத, கண்ணை மூடிட்டு பிரீத் பண்ணு. உனக்கு உள்ள இருக்க அந்த ஒரு அழகான ஒரு டெம்பிள்னு சொல்லலாமா, உனக்கு உள்ள இருக்கிற அந்த கோயிலே உனக்காக அழகான கிளாரிட்டியை கொடுக்கும் அப்படின்னு ஒரு பியூட்டிஃபுல்லான செட் ஆஃப் கார்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்திருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி இந்த கார்ட்ஸை பார்த்ததுலயே. அண்ட் ஒரே ஒரு ஏஞ்சல் கார்டு எடுத்துட்டு நம்ம டாரோ ரீடிங்குள்ள போயிடலாம். ஓகே, see only love. எந்த கம்ப்ளைண்ட்ஸும் வேண்டாம், யாரை பத்தின எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் நமக்கு வேண்டாம். நம்ம பார்க்க போறதெல்லாம் அன்பு 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 மட்டும்தான். எல்லா உறவுகளையுமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஏதோ ஒண்ணு, ஒரு கம்யூனிகேஷன் சரியில்லை, அது மாதிரி ஏதோ ஒண்ணு வந்துகிட்டே தாங்க இருக்கும். பட் அதெல்லாம் தாண்டி ஒரு அழகான அன்பு அங்க இருக்கிறனாலதான் இன்னும் அந்த உறவு அப்படியே ஒரு நூல் இடையில அப்படியே தொங்கிட்டு இருக்குன்னுவாங்கல்ல, அந்த அன்பை மட்டும் பார்த்து உன் வாழ்க்கை இன்னும் மெருகேத்திக்கோ அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ நிறைய நேரங்கள்ல நம்ம அந்த அன்பை தேடுறோம், அந்த அன்பு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றதும் நம்ம மனசுல இருக்கு. இந்த பிரெத் ஒர்க் இந்த வாரம் முழுக்க பண்ணி பாருங்களேன், உங்களுக்கான மெசேஜ் என்னன்னு பாத்துடலாம். ஓகே, பிரெத் ஒர்க் ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்க்கலாம். வாவ், உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கார்ட் ஜட்ஜ்மெண்ட். ஓகே, அண்ட் ஆக்சுவலி ஒரு மேஜர் அர்க்கானா, அப்புறம் எல்லாமே மைனர் அர்க்கானா, பட் எல்லா எலிமெண்ட்ஸும் வருது உங்களுக்கு. ஆச்சரியமா தான் இருக்கு, எல்லா எலிமெண்ட்ஸும் வந்துருச்சு உங்களுக்கு. பட் கப்ஸ் ரொம்ப கிளியரா 2 கார்டு வந்திருக்கு. சரி, பார்த்துடலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் ஓகே, யார்கிட்டயாவது போயிட்டு, ஏன்னா 2 கப் கார்டு வந்தனால எனக்கே தோணுது, யார்கிட்டயுமே போயிட்டு எல்லா நேரமும் வார்த்தைகள் தான் குணப்படுத்தும் கிடையாது. நம்ம போய் நின்னாலே ஒரு சில இடத்துல ஒரு சில மேஜிக் கிரியேட் ஆகும். நம்மளை பார்த்தாலே ஒரு சில பேருக்கு வந்துட்டாங்க, ஒன்றும் இல்லை, நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க வந்துட்டாலே நம்ம வந்துட்டாங்கடா, இனிமே நான் என் வேலையை பார்க்கலாம் அப்படின்னு தோணும்ல. அந்த மாதிரி மொமெண்ட்ஸ், சேலஞ்சிங் மொமெண்ட்ஸ், ஓகே, உங்க பிரசன்ஸ் இருக்கணும். நீங்க எதுவும் பேச வேண்டாம், மற்றவர்களுக்கான சேலஞ்சிங் மொமெண்ட்ஸ்ல நீங்க கொஞ்சம் அப்படியே நின்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷத்தை தரும் அப்படின்னு நான் பாக்குறேன். ஏதோ ஒரு அன்ஃபுல்ஃபில்ட் ப்ராமிஸ், ஏதோ ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க, அந்த ப்ராமிஸை நிறைவேற்றாம அப்படியே அமைதியா இருக்கீங்க. ஒன்னா நீங்க இல்ல அமைதியா வேற எங்கேயோ பாக்குறீங்க. ப்ராமிஸ் இருக்கு, அந்த ப்ராமிஸ் யாரோ பண்ணியிருக்காங்க, இல்ல நீங்க பண்ணியிருக்கீங்க, அது அன்ஃபுல்ஃபில்டா இருக்கு, அதை பார்க்க ஆரம்பிங்க. அண்ட் சில நேரம் கண்ட்ரோல் தேவைப்படாது, யாரையும் கண்ட்ரோல் பண்ணாதீங்க, நீங்க பாட்டுக்கு பண்ணிக்கிட்டே போங்க. என்ன வேலை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ நீங்க பாட்டுக்கு பண்ணிக்கிட்டே போங்க. சூஸ் பீஸ். இந்த வாரம் எங்கேயுமே இப்படி இருந்தா நல்லா இருந்திருக்கும், அப்படி இருந்தா நல்லா இருந்திருக்கும்ன்ற பால் கேம்குள்ள போகாம, எதையும் கண்ட்ரோல் பண்ணாம, உங்களுக்கு இது சரின்னு படுதா, கிளாரிட்டி வந்துருச்சா, நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருங்க. எங்கேயும் உட்காந்து ஏன் இது நடந்தது, எப்படி நடந்தது அப்படின்ற அந்த கொஸ்டினிங்குள்ள போகாதீங்க. ஏன்னா உங்களுக்கு 2 கிங் கார்ட்ஸ் வந்திருக்கு. எங்கேயுமே போயிட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு அதை பண்ணாதீங்க. நீங்க நேர்மையா இருக்கீங்களா, நீங்க நேர்மையா இருங்க. மற்றவர்கள்கிட்டயும் அதை ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. அண்ட் இந்த அக்னின்ற ஒரு விஷயம் வந்தனால எனக்கு தெரிஞ்சு நீங்க நிறைய மாயைக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாயை எல்லாம் டிசால்வ் ஆகி மெல்ட் ஆகி போறதான் நான் பாக்குறேன். அண்ட் ஏதோ தேடுறீங்க, ஒரு ஒரு அமைதி இருக்கு, பட் அந்த அமைதியை தாண்டி ஏதோ ஒண்ணு தேடிக்கிட்டே இருக்கீங்க. அந்த தேடல் நல்ல ஒரு பலனை தரணும். ஏதோ எல்லாரும் தேடுறாங்க நானும் தேடுறேன்ட்டு, எல்லாரும் பிசினஸ் பண்றாங்க நானும் பிசினஸ் பண்ணணும், எல்லாரும் வெளில போறாங்க நானும் வெளில போகணும் அப்படின்னு இல்லாம, ஒரு சரியான அழகான ஒரு மென்டரோட அட்வைஸ் எடுத்துக்கோங்களேன். ஒரு நல்ல நீங்க எதுல ஷைன் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுல ஷைன் ஆகக்கூடிய யாரோ ஒருத்தர்கிட்ட ஒரு அட்வைஸை கேட்டு நீங்க டிசிஷன் எடுக்கும் போது இன்னும் பெட்டரா இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஆல்சோ சக்சஸ்னா என்ன, உங்களை பொறுத்த வரைக்கும் சக்சஸ்னா என்ன அப்படின்றத டிஃபைன் பண்றதுக்கான வாரமா இந்த வாரத்தை நான் பாக்குறேன். காசிப் வேண்டாங்க, ஏன்னா உங்களை பத்தி யாராவது காசிப் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும், அப்ப ஏன் நம்ம மற்றவர்களுக்கும் அதை பண்ணணும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. டிசிப்ளின் இந்த வாரம் ரொம்ப தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஓகே, நிறைய விஷயங்களை முடிவெடுக்கணும்னு நினைச்சு கால் எடுத்து வைக்கிறீங்க, பட் முடிவெடுக்க மாட்டேங்கிறீங்க, ஏன்னா டிசிப்ளின் இல்லை. பாத்துக்கலாம்,
அப்புறம் பாத்துக்கலாம், இப்ப என்ன அவசரம், இன்னும் நாள் இருக்கே, இன்னும் டைம் இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ அந்த டிசிப்ளின் வரத்துக்கு இந்த கிளாரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு நிஜமாவே இப்போ வாழ்க்கையில என்ன தேவை அப்படின்னா 2 விஷயங்க. ஒன்னு கிளாரிட்டி, இன்னொன்னு அன்பு. எஸ், ஒன்னு கிளாரிட்டி, இன்னொன்னு அன்பு. அதை தான் நான் பாக்குறேன். அண்ட் எதெல்லாம் உங்க வாழ்க்கையில வேண்டாம், எதெல்லாம் அப்படியே எரிஞ்சு நொறுங்கி போகட்டும் அப்படின்றத எழுதுங்க. உங்க இமோஷன்ஸ், உங்க எண்ணங்கள்ல இருக்கக்கூடிய அந்த ஒரு இதெல்லாம் இல்லாம இருந்தாலே நல்லா இருக்குமே. நிறைய காலை வேலைகள்ல வந்து கிளாரிட்டியா எழ வேண்டிய நேரத்துல நீங்க வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டா எழறீங்களோ? ரொம்ப தெளிவா எழ வேண்டிய நேரங்கள்ல பயங்கர மென்டல் ஃபாகோட அடுத்து என்ன பண்ணணும், என்ன ஆக்ஷன் அப்படின்றத யோசிக்காம ஐயோ இதை பண்ணணுமே, இதை பண்ணணுமே, வாழ்க்கை பிளான்டா இல்லாத மாதிரி இருக்கா உங்களுக்கு? ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப பிரேஸ் பண்ணாலும் அது நமக்கு வேணாம், ரொம்ப பிளேம் பண்ணாலும் வேணாம். நார்மலா இருக்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை அட்ராக்ட் பண்ணி கொண்டு போங்க. அண்ட் நிறைய தண்ணி குடிங்க, ஸ்பைஸ் அவாய்ட் பண்ணுங்க. ஓம் அக்னியே நமக, அதை உங்களால எவ்வளவு தடவை சொல்ல முடியுமோ சொல்லுங்க. அண்ட் யோசிச்சுக்கோங்க, ஏன்னா இந்த கார்ட்ஸ்ல எங்கேயோ பார்க்கும்போது கம்ப்ளைண்ட் பண்றீங்களோ, தேவையில்லாம எங்கேயாவது கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ, அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. ஒரு சில பேரோட ஹிடன் மோட்டிவ்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அவங்களோட நிஜமான மறைந்திருக்கக்கூடிய மோட்டிவ் என்ன, எதுக்கு நம்ம கிட்ட இப்படி பழகுறாங்க, ஏன் ரொம்ப நல்லா இருக்காங்க அப்படிலாம் யோசிப்போம்ல, அது என்னன்றது உங்களுக்கு இந்த வாரம், இந்த 5ஆம் தேதியில இருந்து 11ஆம் தேதிக்குள்ள தெரிய போகுது. அண்ட் ஆமா, அது கண்டிப்பா தெரிய வரும். அண்ட் நிறைய ஹோப் இருக்குங்க. நீங்க நடக்காது அப்படின்னு நினைச்சா நிறைய விஷயங்கள் இந்த வாரம் உங்களுக்கு நடக்க கூடும். ஜஸ்ட் ரிலீஸ். நான் சொன்னேன்ல, ஒரு பேப்பர்ல எழுதி இந்த வாரம் அக்னியை எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியுமோ, ஜோதியை எந்த அளவுக்கு பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்துங்க. கண்டிப்பா இந்த வாரம் மிக சிறப்பான வாரமா இருக்கும். அப்பதான் எனக்கு தோணுச்சு, ஏன் நம்ம வந்து நம்மளோட சுவிட்ச் வேர்டையே அக்னியை வச்சு பண்ணக்கூடாது. பர்ன், பியூரிஃபை, ரைஸ். இந்த வாரம் முழுக்க பர்ன், எதெல்லாம் தேவையில்லையோ லெட் தம் பர்ன், போயிடட்டும். பியூரிஃபை, அது பேர்ன் ஆகும்போது நல்லா நம்மளே பியூரிஃபை ஆகும். அதுல இருந்து நம்ம அழகா ரைஸ் ஆகி அப்படி வெளில வந்து நான் தான்டா அப்படின்னு நிக்கணும். ரொம்ப அழகா இருக்குங்க உங்க கார்ட்ஸ். நீங்க எவ்வளோ விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்க, பட் அந்த மாய வலையில மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. அன்பு, பணம் இருந்தாதான் செய்ய முடியும், அன்பு இருந்தாதான் செய்ய முடியும், மனிதர்கள் இருந்தாதான் செய்ய முடியும்னு ஒரு மாய வலை. மாய வலை அப்படின்னு டைப் பண்ணுங்க. அந்த மாய வலைக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாய வலைக்குள்ள இருந்து வெளியில வாங்க. கிராஸ் இஸ் ஆல்வேஸ் greener on the other side அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் நிஜமாவே உங்க வாழ்க்கையில அந்த சைடு இன்னும் அழகா இருக்கு. அதை நீங்க தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை இன்னும் சூப்பரா இருக்கும். ரொம்ப அத்தாரிட்டேட்டிவா இல்லாம இந்த வாரத்தை எப்படி சிம்பிளா எடுத்துட்டு போறது அப்படின்னு கவனிங்க. யாரையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க. உங்க வாழ்க்கையோட கிளாரிட்டி உங்ககிட்ட தான் இருக்கு. ஆல் தி வெரி பெஸ்ட். ரொம்ப அழகான வாரம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த வாரத்தை ரொம்ப நல்ல சந்தோஷமான மனதோட வரவேற்கலாம். இது ஒரு ஜெனரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங் ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர்என். ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். ஐ எம் செலிப்ரேட்டிங் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் மை லைஃப். இந்த அக்டோபர் 5ஆம் தேதியில இருந்து 11ஆம் தேதி வரைக்கும் இந்த வாரம் நமக்கு எவ்வளவு பியூட்டிஃபுல்லா பிளிஸ்ஃபுல்லா இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். வாங்க. ரொம்ப அழகான தண்ணியை நீங்க சூஸ் பண்ணிருக்கீங்க. வாட்டர் எலிமெண்ட். அப்படியே ஒரு அழகான கிளென்சிங். உங்க இன்ட்யூஷனை பயன்படுத்துங்க, அது போதும். அண்ட் இந்த வாரம் உங்க வாழ்க்கையில தேங்கி இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் விலகி போய் ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப கிரேஸ்ஃபுல்லா உங்க வாழ்க்கை மாறப்போகுது. கிரேஸ் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த ஃபயர் எலிமெண்ட் நீங்க சூஸ் பண்ணும்போதே நிறைய கனவுகள் உங்களுக்கு இந்த வாரம் வரக்கூடுமோ, எனக்கு இதை கிரியேட் பண்ணும் போதே அதான் தோணுச்சு. அண்ட் நீங்க ரொம்ப பாவப்படுவீங்களா, ரொம்ப இரக்க குணமுடையவரா, எந்த இடத்துல இரக்கம் வேண்டும், எந்த இடத்துல ஷார்ப்பா இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு இந்த வாரத்தை நீங்க வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நான் நம்புறேன். ஓகே, இரக்க குணம் இருக்கிறது தப்பு இல்லை, பட் எந்த அளவுக்கு, யார்கிட்ட, எப்போ, எப்படி, ஆல் தட் மேட்டர்ஸ் இல்லை. சரி, உங்களுக்காக ரொம்ப அழகான ஸ்பிரிச்சுவல் மெசேஜ் என்ன இந்த வாரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஜிங். நம்மளுடைய கனவுகளுக்கு மட்டும் வயசாகவே ஆகாதுங்க. கனவு, அன்பு, பாசம், இது எதுக்குமே சந்தோஷம், ஆற்றல், வயதாகக்கூடிய விஷயங்களை தாண்டி வயதே ஆகாத நிறைய விஷயங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கு. முதல்ல அதுக்கு கிரேட்ஃபுல்லா இருங்க. ரெண்டாவது,
அது நம்ம வாழ்க்கையில நடக்குது அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க. கிரேட்ஃபுல்லா இருக்கிறது, நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறது. பட் அந்த நன்றிக்கு முன்னாடி நம்ம சந்தோஷப்பட்டாதான் நம்ம மனப்பூர்வமா நன்றி சொல்ல முடியும். சொல்ல ஆரம்பிங்க. நீங்க தேடி போற விஷயங்கள் எல்லாமே ப்ராபப்ளி ஏஜ் ஆகக்கூடியவை. நம்ம இப்போ கார் வாங்கணும்னு நினைச்சோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த காரை வாங்கிட்டு வந்து இப்போ விலை எல்லாம் கம்மியாயிடுச்சு, நமக்கு தோணும் காரை வாங்கிடலாம்டா அப்படின்னு. பட் அதை வாங்கிட்டு வந்து அடுத்த செகண்ட் நம்ம அதை விற்கணும்னு நினைச்சா கூட விற்கணும்னு நினைக்க போறது இல்லை. பட் அப்படின்னு நினைச்சா கூட அது ஒரு டிப்ரிசியேஷன் தான். ஸோ எது வந்து உங்களுக்கு திருப்பி திருப்பி ஒரு அந்த அழகை மேம்படுத்திக்கிட்டே இருக்குமோ அந்த மாதிரி நல்ல உறவுகள், நல்ல சிந்தனைகள், நல்ல ஏன்னா நம்மளை சுத்தி நல்ல உறவுகள் இருக்கும்போது நம்ம சந்தோஷம் எப்படி மேம்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இந்த வாரம் இல்ல எப்பவுமே எந்த ஒரு விஷயம் குவிக்கா ஏஜ் ஆகாதோ அந்த மாதிரி விஷயத்துல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, நிறைய ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்றதான் இந்த வாரம் உங்களுக்காக பாக்குறேன். ஸோ உங்களுடைய இன்டென்ஷன்ஸ் எப்படி இருக்கணும், திங்ஸ் தட் டோன்ட் ஏஜ், அந்த மாதிரி ஏஜ் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ரெண்டாவது கார்டு உங்களுக்காக கான்ஃபிடென்ஸ். ஓகே, கான்ஃபிடென்ஸும் வந்து ஏஜே ஆகாதோ, நாட்கள் ஆக ஆக எஸ் ஒரு சில நேரங்கள்ல அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து டிம் ஆகும். பட் அந்த கான்ஃபிடன்ஸ் தான் நம்மள வந்து ஒரு முற்றிலும் மாறுபட்ட ஒரு வெர்ஷனா நமக்கும் காட்டும், வெளியில இருக்கிறவங்களுக்கும் காட்டும். அந்த கான்ஃபிடன்ஸ் வெளியில வரத்துக்குள்ள ஒரு ஈகோன்றது நம்ம மனசுக்குள்ள இருந்து தட்டியே வைக்கும். வேண்டாம், போகாத அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லும், ஒரு பக்கம் போ பண்ணு பாத்திரலாம் அப்படின்னு இன்னொரு பக்கம் இன்னொரு புஷ் அண்ட் புல் இருக்கும். ஸோ இதை அப்படியே பேலன்ஸ் பண்ணி எடுத்து வெளியில வந்து அந்த தைரியத்தை நீங்க காட்டும் போது அது ஒரு வேற கான்ஃபிடன்ஸ் லெவலுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு நிறைய கான்ஃபிடன்ஸ் இந்த வாரம் தேவைப்படுது. இந்த கான்ஃபிடன்ஸ் வரனால என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஏது எது நம்ம வாழ்க்கையில வேணும், ஏது எது வேண்டாம் அப்படின்னு சூஸ் பண்ற ஆற்றல் இந்த வாரம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஆல் ரைட், உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்னன்னு பார்த்துடலாமா? ஓகே, பியூட்டிஃபுல்லான ஏஞ்சல் கார்ட்ஸ். ஓகே, டைம் டு கோ. கிளம்பு 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 அப்படின்ற மாதிரி ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்காத. தண்ணி எங்கேயாவது நிக்குமா? நின்னா கூட கொஞ்சம் ஓட்டம் இருந்துகிட்டே இருக்கும்ல, நின்னா அங்க வந்து கண்டிப்பா பாசி பிடிச்சிரும், வழுக்கும், ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். ஸோ இட் இஸ் டைம் டு கோ. ஒரே இடத்துல நிக்காத, ஓடிக்கிட்டே இரு. அந்த பியூட்டி எனக்கு இப்பதாங்க இந்த கார்டு புரியுது. இந்த ரெண்டு கார்டுக்கான அர்த்தம் எனக்கு இப்பதான் புரியுது. எந்த ஒரு இடத்துலயும் நம்பிக்கை இல்லாம நின்னுடாத. நின்னா உன்னுடைய ஆசைகளுக்கு வயதாகிவிடும். ப்ராபப்ளி அதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுக்கு கூட, இப்போ நீங்க ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது 20 வயசுல போறது வேற, 30 வயசுல போறது வேற, 40 வயசுல போறது வேற, 50 வயசுல போறது வேற. அந்த 30 வயசுல நீங்க அதை என்ஜாய் பண்ணக்கூடிய அந்த ஒரு சந்தோஷம் வந்து ஒரு 50 வயசுலயும் என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னா அது வேற. பட் அந்த அட்வென்ச்சரஸான அந்த ஒரு மைண்ட் செட் வந்து அந்த 30லயோ 20லயோ இருக்கிறது வந்து 40லயும் 50லயும் இருக்குமா? எவ்வளவு டைம் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும், எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ எந்தெந்த நேரத்துல எது எது சந்தோஷமா என்ஜாய் பண்ணணுமோ அந்தந்த நேரத்துல கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோ. திஸ் இஸ் ஆல்சோ another way of seeing இல்ல, கரெக்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஸோ டைம் டு கோங்க. போதும், யோசிச்சு யோசிச்சு பண்ணலாமா வேண்டாமா. இட்ஸ் நவ் ஆர் நெவர். கமெண்ட் பண்ணுங்க, இட்ஸ் நவ் ஆர் நெவர். இப்ப பண்ணலன்னா எப்பங்க நம்ம பண்ண போறோம்? ஓகே, உங்களுக்கான கார்ட்ஸ் என்னங்க? நிஜமாவே நீங்க ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா? வெயிட் 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 வெயிட்ன்னு இந்த கார்டை பார்க்கும் போதே ரொம்ப இரக்க குணம்னு நான் ஏற்கனவே சொன்னேன்ல, ஏதோ ஒரு இரக்க குணத்தால எங்கேயோ அப்படியே பொறுமையா நின்று சரி நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு நீங்க சண்டையும் போடல, எந்த ஒரு முயற்சியும் எடுக்கல, அப்படியே இருக்கு, அப்படியே மந்தமா இருக்கு. அண்ட் ஆல்சோ மன்னிக்கலாமா வேண்டாமா, இதுக்கு நம்ம ஒத்துக்கலாமா வேண்டாமா, பண்ணலாமா வேண்டாமா, இப்படி ரெண்டு விதமா ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு கான்டெம்ப்ளேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. மன்னிக்கிறத மாதிரி கொடுமையான விஷயம் எதுவுமே கிடையாது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து மன்னிச்சாலும் அதை வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் பண்ணுங்க, நான் உன்னை மன்னிச்சிட்டேன் அப்படிலாம் யாருக்கும் நம்ம சொல்ல தேவையில்லை. நீங்க பாட்டுக்கு உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க மன்னிச்சுட்டு போயிட்டே இருங்க. அண்ட் நிறைய தண்ணி யூஸ் பண்ணுங்க. எனக்கு இந்த தண்ணிய நீங்க சூஸ் பண்ணது கூட இன்னொரு பக்கம் அழணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல இனிமே அழுகிறதுக்கு ஒண்ணும் இல்லடா அப்படின்னு நினைக்கிறீங்களா, அதையும் நீங்க சொல்லணும். ஏன்னா ஏதோ ஒண்ணு
ஒன்னா ரொம்ப அழுதுட்டா பெட்டர்னு நினைக்கிறீங்க, இல்ல அலாமையா அடக்கிக்கிட்டு இருக்கீங்க. ரெண்டுத்தையும் பண்ணாதீங்க. அழுக வருதா அழுதுருங்க. there is no need to control. ஓகே, காத்திருந்து காத்திருந்து அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு ரொம்ப வருஷமா காத்துக்கிட்டு இருக்கீங்க. ஏஜிங் நடக்குது, கான்ஃபிடன்ஸ் வேற லெவல்ல இருக்கு. இட்ஸ் டைம் டு கோ. போதும், பொங்கி எழு அப்படின்ற காது தான் உங்களுக்கு பாக்குறேன். அண்ட் இந்த கான்சியஸ் டெசிஷன் இருக்குல்ல, நான் மாறணும், எனக்கு வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் வரணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறதுக்கு யாரோ ஒருத்தங்க பயங்கரமா உங்களுக்கு உதவி செய்ய போறாங்க. ஓகே, உங்களுடைய இன்னர் சைல்டு முதற்கொண்டு இதுல நிறைய அழகான ஒரு மாற்றத்தை பார்க்க போறாங்க. உங்களுக்கு ரொம்ப பிடித்தவர்களுடைய வார்த்தைகளை மேலோட்டமா பார்க்காம நல்ல கவனிங்க. என்ன வார்த்தைகள் வருதுன்னு கவனிங்க. இந்த வாரம் யூஸ்வலா கப்ஸ் வாட்டர் அப்படின்ற போதே அது வந்து இமோஷன்ஸ் தான். பட் இமோஷன்ஸை தாண்டி நிறைய இமோஷனலா தான் இருக்கு. இப்பவே உங்களுக்கு பயங்கர இமோஷனலா இருக்கு. ஏதோ உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல, லெட் கோ ஆஃப் பண்ண முடியல, ட்ரஸ்டா நம்பிக்கையான மனிதர்களை பார்க்க முடியல. அந்த மாதிரி ஏதோ ஒரு பிளாக் இருக்கு, இமோஷனல் பிளாக். இப்போ உங்க காட்சியில நான் பாக்குறேன், இப்பவே உங்களுக்கு ஒரு இமோஷனல் பிளாக் இருக்கு. பட் உங்களால என்னைக்கு மனசை விட்டு அப்படி திறந்து கான்பிடென்டா இதுக்கு மேல எல்லாம் இதுல உட்காந்துட்டு இருக்க முடியாது, எனக்கு பிடித்த வாழ்க்கையை நான் வாழப் போகிறேன், இட்ஸ் டைம் டு லிவ், கொண்டாட்டம் அப்படின்றத டைப் பண்ணுங்க. இட்ஸ் டைம் டு லிவ் டைப் பண்ணுங்க. அதை கொடுக்கும் போது உங்க லைஃப் நீங்க அதை டிசைட் பண்ணுங்க. டோன்ட் லெட் எனிபடி எல்ஸ் டிசைட் இட் ஃபார் யூ. நீங்க அதை டிசைட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் பிறக்கும். பாத்தீங்களா எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டா இருக்கீங்க? இந்த ஸ்ட்ரெஸ் நமக்கு தேவையா? இந்த ஸ்ட்ரெஸ் எடுத்துட்டு அப்படியே அடுத்த வாரத்துக்குள்ள போனீங்கன்னா அடுத்த வாரமும் எப்படி இருக்கும்? இவ்வளவு ஸ்ட்ரெஸ் இது உங்களுக்கு மன வலியை கொடுக்கும், உடம்பு வலியை கொடுக்கும். நீங்க எங்க இமோஷனலா ஸ்பெண்ட் பண்றீங்கன்னு பாருங்க. நம்ம பணத்தை வந்து ஒரு விதமா ஸ்பெண்ட் பண்றோம் இல்லையா? நீங்க இமோஷன்ஸ் வந்து எங்க ஸ்பெண்ட் பண்றீங்கன்றத பார்க்க ஆரம்பிங்க. ஓகே, ஆல்சோ எனக்கு திடீர்னு இந்த கார்ட்ஸை பார்க்கும்போது தோணுது, நாளையில இருந்து பர்ஸ் எடுக்கும்போது உங்க பர்ஸை வந்து ஒரு பிளஸ் பண்ணுங்க, தேங்க்யூன்னு சொல்லுங்க, இன்னும் நிரம்பி நிறைய சந்தோஷத்தோட இருக்கணும் அப்படின்னு பிளஸ் பண்ணுங்க. வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் நிறைய பண்ணுங்க. ஏன்னா போன வாரத்துல இருந்த அந்த இமோஷனல் ரெகுலேஷனை இங்க திருப்பி இந்த வாரத்துல கொண்டு வராதீங்க. இந்த வாரம் முற்றிலும் மாறுபட்டது. காயத்ரி மந்திரம் நிறைய சொல்லுங்க, நிறைய தண்ணி குடிங்க, நிறைய சிந்திக்கிறீங்களா? see how strong you are. மேஜர் ஆர்கானா ரொம்ப ஸ்ட்ராங்குங்க. நீங்க நினைக்கிற மாதிரியே கிடையாது. நீங்க நினைக்கலாம் ஆமாங்க இல்லைங்க நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, இல்ல யூ ஆர் வெரி வெரி ஸ்ட்ராங், வெரி வெரி போல்ட். உங்களுக்கே உங்களை பத்தி தெரியல. அந்த இறக்க குணம், அந்த மனசு அப்படியே எல்லாரும் மிஸ்யூஸ் பண்றாங்களோ அப்படின்றத நான் பாக்குறேன். உங்களுக்கு இப்ப என்ன தெரியுமா தேவை? ஒரு இமோஷனல் மெச்சூரிட்டி தாங்க தேவை. ப்ராப்ளி அதுதான் ஏஜிங்னு நினைக்கிறேன். ஒரு இமோஷனல் மெச்சூரிட்டி உங்களுக்கு தேவை. இது இல்லாதனாலதான் எல்லாரும் உங்களை சூப்பரா மிஸ்யூஸ் பண்றாங்களோ. இந்த ஸ்விட்ச் வேர்ட் இந்த வாரம் யூஸ் பண்ணி பாருங்க. ஃப்ளோ, ஃபர்கிவ், ரிசீவ். ஃப்ளோ, ஃபர்கிவ், ரிசீவ். இந்த ஸ்விட்ச் வேர்டை இந்த வாரம் முழுக்க ட்ரை பண்ணுங்க. நிறைய ப்ளூஸ் ட்ரை பண்ணுங்க, நிறைய ஒயிட் இந்த வாரம் ட்ரை பண்ணுங்க. 24ன்ற நம்பரையும் இந்த வாரம் பயன்படுத்தி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பெனிஃபிஷியலா இருக்கும். உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கு. ஆனா நீங்க வந்து நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால், நான் நினைத்ததை முடித்து விட்டுதான் நான் மறுவேலை செய்வேன் அப்படின்னு அப்படியே விடா முயற்சியா அப்படியே சில விஷயத்த அப்படியே டைட்டா பிடிச்சிட்டு இருக்கீங்க. அது அப்படியே அந்த இடமே துரு பிடிச்சிருச்சு. உங்க எண்ணங்களை தான் சொல்றேன். ஆனா அதை விட்டு வெளியில வர்றதுக்கு மனசு இல்ல. நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டீங்க. உங்க இறகிய மனசுக்கு இந்த பிரபஞ்சமே கையெடுத்து கும்பிட்டு மிக்க நன்றி, இனிமே உன் வாழ்க்கையை பாரடா செல்லும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த வாரம் உங்க வாழ்க்கைய நீங்க ஃபோக்கஸ் பண்ண போறீங்க. இந்த 7 நாள்ல என்ன நடக்கும், எங்க அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் கூட நம்மளால சொல்ல முடியாது. சோ இந்த 7 வாரம், இந்த 7 நாள் இந்த கணக்கெல்லாம் கிடையாது. சோ நல்லதே நடக்கும் அப்படின்னு நினைச்சு பியூட்டிஃபுல்லான ரீடிங் உங்களுக்கு வந்திருக்கு. இந்த ஃப்ளோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே, ஸோ இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் என்ன ஸ்க்ரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த லைக் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் ஐ நோ இந்த ரீடிங் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர்என். ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.